எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஸ்மார்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சார்ட்டிங் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டிங் வெப்சைட்டில் தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் நம்ம எந்த ஸ்டாக்கையும் ஃப்ரீயாக அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், சார்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் போய் செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்கேனர் ஆப்ஷன் போய்ட்டு கிரியேட் யுவர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே ஸ்டாக் க்ளீனர் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம ஸ்கேன் ரன் பண்ண போகிறோம். இந்த பேஜில் டிஃபால்ட்டாகவே ஆப்ஷன்ஸ் காட்டும். சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் எம்ஏசிடி பாசிட்டிவ், 5 minutes வால்யூம் greater than 2 into 5 minutes SMA, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்டாக்ஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட ஓன் இண்டிகேட்டர்ஸ், நம்மளோட ஓன் ஆப்ஷன்ஸை வச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த செக்டாரில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு இருக்கிறத கேஷ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த இதில் பேங்க் நிஃப்டி, ETF இந்த மாதிரி எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டி 500 ஸ்டாக்ஸு செலக்ட் பண்ணுறேன். நிஃப்டி 500 அப்படின்னா நிஃப்டியில் இருக்கிற டாப் 500 ஸ்டாக்ஸு இப்போ நம்ம அதிலேருந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூ ஃபில்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நமக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் SMA இண்டிகேட்டர் போகிறேன். SMA மீன்ஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆப்ரேஷன்ஸ் மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கேட்கும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கிரேட்டர் தென் 50 அப்படின்னு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இப்போ இதில் நம்ம டைம் ஃப்ரேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம் ஃப்ரேமுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20, அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50 அப்படின்னு நம்ம இப்போ செகண்டு இந்த நம்பரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் SMA அப்படின்னு இந்த இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ 20ல் வந்து நம்ம 50ன்னு மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிவிட்டு இதை இங்கே எக்ஸ்பிளைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இண்டிகேட்டர் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது SMA, அந்த ஸ்டாக்கோட SMA க்ளோசிங் ப்ரைஸ் லாஸ்ட் 20 days வந்து லாஸ்ட் 50 days-ஓட SMAவை கிராஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு ரன் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தோம்னா கீழே வந்து ஸ்கேன் பண்ண ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண 500 ஃபைல்ஸில் மொத்தம் இப்போ 20 ஸ்டாக்ஸ் இதில் ஃபில்டர் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த 500 ஸ்டாக்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணணும், செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்றபடி இந்த வெறும் 20 ஸ்டாக்ஸ் தான் இப்போ ஃபில்டர் ஆகிருக்கு. இதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏத்தர் எனர்ஜி இதை செக் பண்ணோம் அப்படின்னா அந்த சார்ட் வந்து அதுவே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இதை நம்ம எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது நியூ டேபில் ஃபுல் சார்ட்டாகவே ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், SMA வேல்யூ வந்து 20 வந்து 50யோட கிராஸ் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த சார்ட்டை டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நமக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அதுக்கேற்றபடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் ஆகிருக்கு. ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பழைய இதில் இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டாக்கோட ப்ரைஸும் 1330 1433க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் இந்த ஸ்டாக்கையும் அதே மாதிரி ஏத்தர் எனர்ஜியோட ஸ்டாக் மாதிரியே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூமே ஏத்தர் எனர்ஜியோட வேல்யூ மாதிரியே சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட வேல்யூ 20 வந்து 50யே கிராஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நமக்கு ஃபில்டரான ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே நமக்கு எத்தனை இண்டிகேட்டர்ஸ் வேணும்னாலும் நம்ம ஒவ்வொரு இண்டிகேட்டராக இதில் நம்ம என்ட்ரு பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்ட்ரு பண்ண எல்லா இண்டிகேட்டர்ஸையும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் நம்ம அந்த பேக் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 months ஆர் 1 yearக்கு நம்ம அந்த ஸ்டாக்கோட பர்டிகுலர் டேட்டாவை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் அலர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எப்போல்லாம் இந்த பேராமீட்டர் வந்து கிராஸ் ஆகுதோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில்